கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு நம்ம மேல எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். இன்னைக்கு சமுதாயம், உலகமே பயந்து போயிருக்குது. எதிர்கால சந்ததி, வருங்கால சந்ததி எப்படி இருப்பாங்க, என்ன நடக்கும்? பெற்றோருக்கு பயங்கரமான பயம், கலக்கம். எல்லாரும் கலங்கி போயிருக்கிறாங்க. ரெண்டு பெற்றோர் சந்தித்து பேசிக்கொண்டார்களே, ஆனால் பிள்ளைகளை குறித்தும் பிள்ளைய எதிர்காலத்தை குறித்துமே அதிகமாக பேசுகிறார்கள். ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் பல விதங்களில மாறுபட்டதாக மக்களுக்கு தோன்றுகிறது. அறிவுபூர்வமான வளர்ச்சி, நாகரிகத்தின் வளர்ச்சி, விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, இதெல்லாம் பல விதங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை பிள்ளைகளுக்குள்ளாக உண்டாக்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த முடிவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பற்ற சமுதாயத்தை பார்த்து கொண்டே வருகிறோம். பிள்ளைகள் மேல பெற்றோருக்கு அன்பில்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு மேல அன்பில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதை பார்க்கிறோம். இது ஆண்டோடைய பிள்ளை வாழ்க்கையிலும் இது நடக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவ பிள்ளை குடும்பங்களிலேயும் இதை காண்கிறோம். ஏன் இந்த நிலைமை? இதற்கு ஒரு மாற்று உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக உண்டு. நமக்கு தீர்வு பரிசுத்த வேதாகம் தான், தேவனுடைய வார்த்தை தான். நான் எனக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். என்ன ஒரு ஆறுதலான வார்த்தை பாரு. கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், அவனுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இதை படிக்கும் பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை. கடந்த நாள் ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்தோம். ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறா. காலில் பார்க்கும்போது ஃபேன்ல தூக்கில தொங்கி கொண்டிருக்கிறாள். பெற்றோருக்கு என்னன்னே புரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேத வசனம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது. தேவன் வாக்கு கொடுக்கிறார், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், அவர்கள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். அது படிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது உண்மைதானா, இது சாத்தியம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக உண்மை என்பதற்கு வேதாகமத்துல அநேக உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். நான் ஒரு காரியத்தை சொன்னார்னா தெளிவாக சொல்லி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். 128வது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 128ல 3வது வசனம் சொல்லுது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பார்கள். இந்த ஒலிவ மரம் சமாதானத்தின் அடையாளம். பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, பந்தியில சமாதானமா இருப்பாங்க, சமாதானத்துக்கு ஏதுவா இருப்பாங்கன்னு சொல்றாரு. அது பிறகு சொல்றாரு 6வது வசனத்துல, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் என்ன செய்வாய் காண்பாய். இது யாருக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுவானே ஆனால் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதுதான் இந்த பகுதியினுடைய விளக்கமாக
நமக்கு தெரிகிறது. நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு உதாரணத்தை காண்பித்தார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், நம்முடைய முன்னோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவர் உதாரணமாக காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 22வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கும். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். சொல்ற மகன் எனக்கு என்ன செய்யணும், பலியிடணும் அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே ஆபிரகாம் மறுபேச்சு பேசல, மகனை அழைத்து கொண்டு பலியிடுவதற்கு போகிறார். போகிற வழியில ஆபிரகாம்கிட்ட ஈசாக்கு கேட்கிறார், அப்பா விறகு இருக்குது, கறி நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கிறார். ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிடுறார். ஈசாக்கு அதுக்கு பிறகு ஒரு கேள்வி கூட கேட்கல, ஆபிரகாமை பின்பற்றி அப்படியே போய் கொண்டிருக்கிறார். பகுதியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த நாள்ல கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைய கூப்பிட்டு நம்ம 2 பேரும் இன்னைக்கு டெல்லிக்கு போகிறோம் புறப்படுன்னு சொன்னா அந்த பையன் எத்தனை கேள்விகள் கேட்பான். அவன் கன்வின்ஸ் ஆகிற வரை நம்ம கூட புறப்பட மாட்டான். ஆனா ஈசாக்கு வாயே திறக்கல, அமைதியாக தகப்பனாருக்கு பின் செல்லுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பலியிடுகிற ஸ்தலத்திற்கு வராங்க. ஆபிரகாம் கையை வச்சு கட்டுறான், எல்லாம் செய்யறான், அப்பவும் அவன் சத்தம் போடல, அமைதியா இருக்கிறான். கத்தியை வச்சு வெட்ட போகும்போது கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது, இல்லப்பா நீ மகனை என்ன செய்யாத, கொல்லாத, வெட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறத பார்க்கிறோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்றாரு, 18வது வசனத்துல சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். 12வது வசனத்துல சொல்றாரு, நீ அவனை உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடிலாம் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்த பயம் தான் அன்னைக்கு ஈசாக்கை வழி நடத்தினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் தான் ஈசாக்குக்கு மாதிரி. அவரை புறப்பட்டு போச்சோன்னே புறப்பட்டு வந்து விடுகிறார். அதுக்கப்புறம் முழுவதும் கர்த்தரை நம்பியே வாழுகிறார், கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கிறார், கர்த்தருக்கு பின் செல்லுகிறார். எல்லாமே கர்த்தரால் நடப்பிக்கிறதை பார்த்தார். அவங்க மாதிரி யாருன்னு கேட்ட தகப்பனார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அதனால ஈசாக்கை கர்த்தர் வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்துல வரும்போது ஒரு பகுதியை பார்க்கிறோம். 2வது வசனத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு, இந்த தேசத்துல வாசம் பண்ண, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிதன் விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப்படி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமை கர்த்தர் நடத்தினது போலவே ஈசாக்கையும் நடத்துகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 32 சொல்லுவேன், உண்மையாக உன் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன். அன்பானவர்களே,
பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு சிம்பிள் ட்ரூத், ஆண்டவர் அப்படியே பின்பற்றுவோம், ஆண்டவர் சொல்றதை கேட்போம். பெற்றோர்களாகி நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நம்மை அப்படியே ஒப்பு கொடுத்து நாம் வாழும்போது நிச்சயமாக நம்ம பிள்ளைகளும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். கர்த்தர் அவர்களையும் நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கலங்கிறது கொண்டு இல்லை, பயப்படுறது கொண்டு இல்லை. அதனால இந்த வேளையில நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே அவர்கள் இதுவரை நம்ம நடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த பாதைகளில் கர்த்தரை பின்பற்றிடாமல் இருக்குமையானால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு விசை கூட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் செய்த தவறுதான், இதுவரை உண்மை பின்பற்றவில்லை, நல்ல மாதிரியாக என் பிள்ளைகளுக்கு நாங்கள் இல்லை, ஆனால் இனிமே நான் உங்களுக்கு சத்தத்துக்கு செய்து கொடுப்போம் யா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய பிள்ளைகள வாழ்க்கையிலும் செய்வோம். பிள்ளைகளின் சமாதானத்தை நீங்கள் நாம் காண்போம் என்பதில் சந்தேகமில்லை. அப்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.